ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சாதம் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். தக்காளி சாதத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்காதீங்க. குக்கரில் எப்படி குழையாமல் ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் வந்துட்டு என்ன லஞ்சுக்கு செய்கிறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டைமும் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக முடிஞ்சிடும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த தக்காளி சாதத்தை செஞ்சு பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ்லேயும் இந்த சாதம் செய்யலாம். நான் 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் ஒரு 2 தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு தான் செய்யணும், ஏன்னா நம்ம வந்துட்டு கம்மியான டைம் தான் வேக வைப்போம். அதனால கண்டிப்பா அரிசியை நம்ம ஊற வச்சிடணும். இப்போ 2 தடவை நல்லா நான் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு மறுபடியும் நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். அது ஊறதுக்குள்ள நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம தாளிக்க செய்யலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு குக்கர்ல தான் செய்ய போறேன். ஒரு குக்கர் ஒன்று ஃபர்ஸ்ட் சூடு பண்ணிக்கிறேன். குக்கர் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நெய் தேவையில்லை அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். இதுல வந்துட்டு நம்ம ஒரு பிரிஞ்சல, 3 துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில நம்ம வறுத்துக்கலாம். ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தக்காளி சாதம் வந்துட்டு தனியா தொக்கு செஞ்சு சாதம் வடிச்சு மிக்ஸ் பண்ணுவோம். அது ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி குக்கர்ல செஞ்சு பாருங்க. இது கிட்டத்தட்ட நம்ம பிரியாணி டேஸ்ட்லேயே சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதோட வந்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இதுல வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். இதுல வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா நான் அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதுல வந்துட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழை, இது 2ஐயும் சேர்த்துட்டு நான் அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம குஷ்கா அந்த ஃபிளேவர்ல அந்த டேஸ்ட்ல தான் இருக்கும். ரொம்பவும் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இதோட வந்துட்டு 2 பெரிய தக்காளியை வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்ல நீங்க பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மிக்சியில நல்லா அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்டா கூட சேர்த்துக்கலாம். அது உங்க விருப்பம். இது நான் நல்லா வதக்கும் போதே பாத்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆயிட்டு உங்களுக்கு தொக்கு மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்க போறோம். நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கண்டிப்பா வந்துட்டு தக்காளி வந்து நல்லா குழஞ்சி போற அளவுக்கு வதக்கிக்கணும். இடையில இந்த மாதிரி நீங்க கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்ப தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதோட ஒரு மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்காக வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்ப நான் சேர்த்த அந்த மசாலா எல்லாம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. தொக்கு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நீங்க நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதுல வந்துட்டு நான் தண்ணி சேர்க்க போறேன். பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறதுனால 1க்கு 1.5 அளவு வச்சா போதும். நான் 1.5 டம்ளர் வந்துட்டு அரிசி எடுத்ததுனால இதுல வந்துட்டு 2.25 அளவுக்கு நான் சேர்த்துக்க போறேன் தண்ணி. மறுபடியும் சொல்றேன், தண்ணி அளவு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நீங்க வச்சீங்கனாலே ரொம்ப கரெக்டா இருக்கும். அதிகமா சேர்த்தீங்க அப்படின்னா சாதம் உங்களுக்கு குழஞ்சிடும். நான் மொத்தத்துக்கு 2.25 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 2.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நான் சேர்த்த தண்ணி வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதுல வந்து நான் 20 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் அந்த பாஸ்மதி அரிசியை தண்ணிலாம் இல்லாம வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்க போறேன். தண்ணி நல்லா வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு அரிசியை நம்ம சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது பிமையில உப்பு அளவு வந்துட்டு கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் நமக்கு சாதம் வெந்ததுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும். இப்ப அரிசி சேர்த்துட்டு அதுவும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு ஒரு விசில் விட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டா 10 நிமிஷம் அடுப்பை மீடியம்ல வச்சுக்கோங்க. கரெக்டா ஒரு விசில் வரணும். அப்படி இல்லைன்னா அடுப்பை மீடியம்ல வச்சு 10 நிமிஷம் நீங்க வச்சிருந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்ப நான் வந்துட்டு எனக்கு ஒரு விசில் தான் விட்டேன். ப்ரெஷர் இறங்கிடுச்சு பாருங்க. இப்ப நான் ஓபன் பண்றேன். சூப்பரா நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம சூடா இருக்கும்போது கரண்டியை வச்சு கலரணும் அப்படின்னா உங்களுக்கு சாதம் உடஞ்சி போயிடும், இல்ல குழஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா சாதம் வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம, சாதம் உடையாம நமக்கு சூப்பரா இருக்கும். இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க சாதமும் நல்லா வெந்திருக்கு. அதே சமயம் உங்களுக்கு அடி பிடிக்கல, ஒன்னோட ஒண்ணு ஒட்டாமலும் இருக்கு பாருங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாதம் நல்லா உதிரியா கிடைக்கும். எப்பயுமே நம்ம குக்கர்ல செய்யும்போது எடுத்த உடனே கரண்டி வச்சு கலக்கி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதம் உடஞ்சி போயிடும். அதனால கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா பொலபொலன்னு உதிரியா இருக்கும். உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு 10 நிமிஷம் தாங்க எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள சூப்பரான தக்காளி சாதம் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான இந்த தக்காளி சாதத்தை குக்கர்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத ஒரு சின்ன சின்ன டிப்ஸோட உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாதத்தோட நீங்க வந்துட்டு வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கனாலே போதும், ரொம்ப சூப்பரா இருக்கும். வேற எந்த சைட் டிஷ்மே இதுக்கு தேவையில்லை. சூப்பரான அந்த தக்காளி சாதத்தை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.